இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எந்த பேசிஸ்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்க கையில விலகு மாட்டிருக்கீங்க? மலிஷ்காவோட ரூம்ல இருந்து ஏதோ இந்த கம்மல் கிடைச்சிருக்கு. இதுவே எங்களுக்கு ஒரு ஆதாரம் தான். நேத்து நைட்டோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ லட்சுமி இங்க வந்திருக்காங்க மலிஷ்காவை கிட்னாப் பண்றதுக்காக. அந்த டைம்ல உங்க வீட்லயும் இவங்க இல்ல, காலையில தான் அங்க திரும்பி வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தாங்கன்னு சொல்றதுக்கு மறுக்கிறாங்க. என்ன அண்ணிமா நீங்க என்ன காப்பாத்துறேன்னு நீங்க? ஆயுஷ், நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் எதுவுமே பண்ணல, அதனால எதுவும் ஆகாது. நான் ட்ரிங்க் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா இவங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அண்ணியை நான் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ஆயுஷ் போதும். போலீஸ் அவங்க வேலையை பார்க்கட்டும். இன்ஸ்பெக்டர், லக்ஷ்மியை கூட்டிட்டு போங்க. ஒன் செகண்ட் மாமி, ஒன் செகண்ட் ப்ளீஸ். நேத்து லக்ஷ்மி அண்ணி வீட்ல இல்லங்கிறதால அவன் இங்க மலிஷ்காவை கிட்னாப் பண்ண வந்திருப்பான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இது போய் இது தப்பு சார். ஏன்னா நேத்து நைட் லக்ஷ்மி அண்ணி என் கூட தான் இருந்தாங்க. வாட்? ஆயுஷ், நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருந்தேன். அது சின்ன ஆக்சிடென்ட் தான், மைனர் தான். நான் பயந்து போயிருந்தேன். தப்பு பண்ணது இன்னொருத்தன், ஆனா நான் பயந்து போயிட்டேன். அதனால நான் கால் பண்ணி லக்ஷ்மி அண்ணி அங்க வர சொல்லியிருந்தேன். அவருக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். பட் பயத்துல இருந்ததால எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதனால வேற வழி இல்லாம அதே ஹாஸ்பிட்டல்ல நானும் அட்மிட் ஆயிட்டேன். இப்போ அவர் நல்லா இருக்காரு, டிஸ்சார்ஜும் ஆயாச்சு சார். இன்ஃபேக்ட் அவர் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கும் போயிட்டாரு. வாவ், பரவாயில்ல, சூப்பர். லக்ஷ்மியை காப்பாத்த நல்ல கதை விடுற இல்ல? கதையா? அங்கிள், நான் உண்மையதான் சொல்றேன். நேத்து ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஐ சி. ஆக்சிடென்ட் நடந்திருந்தா உனக்கு அடிபட்டு இருக்கணுமே. எவன் கூட ஆக்சிடென்ட் நடந்ததோ அவனும் குணமாயிட்டானா? ஏய், நீயாவது பொய் சொல்லாத. ஆமா இன்ஸ்பெக்டர் சார், ஒன்னும் நடக்கல. இவன் பொய் சொல்றான். இவன் எப்போ லக்ஷ்மியை காப்பாத்த இப்படிதான் பொய் சொல்வான். உண்மை என்னன்னா மலிஷ்காவும் ரிஷியும் ஒருத்தர் விரும்புறாங்க. ரிஷி லக்ஷ்மியை டிவோர்ஸ் பண்ண பாக்குறான். ஆனா லக்ஷ்மி தான் டிவோர்ஸ கொடுக்கறது இல்ல. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இவன் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிருக்கா. கிரண் ஆண்டி, உங்களுக்கு தெரியுமா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ட்ரபிள். உங்க பொண்ணு கிட்னாப் ஆனதுக்கு ஐ அம் ரியலி சாரி. நான் உங்களை விட சின்னவன், அதனால தான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் நீங்க குறுக்க பேசாதீங்க. ஆயுஷ், லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்றேன்னா ஆமா பண்றேன். ஏன்னா லக்ஷ்மி உண்மையானவங்க. அதோட இவங்க எந்த தப்பும் பண்ணல. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சிடென்ட் நடந்தது உண்மைதான். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டு பாருங்க. அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருந்தோம். அவரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. கண்டிப்பா அவரு ஹாஸ்பிட்டல்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருப்பாரு. நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க அவர்கிட்டயே கூட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஃபேர் எனஃப் சார். குட். சோ இப்போ நீங்க இந்த விலங்கை கழட்டிடுவீங்க இல்லையா? இந்த தடவை உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, யாரும் மாட்டாங்க. ஹோட்டல்ல நடந்த இன்சிடென்ட்ல இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை முடியாது. நான் தப்பிக்க விட மாட்டேன். என்ன ரொம்ப கேவலப்படுத்தியிருக்க, ஹியூமிலியேட் பண்ணிருக்க. எல்லாத்துக்கும் நான் சேர்த்து உன்னை பழி வாங்குவேன். என்ன நீ கிண்டல் பண்ணல, இப்போ உன்னை நான் கிண்டல் பண்ணி ஜாலியா இருப்பேன். மேக் ஷூர் பார்த்துட்டே இரு. அண்ட் இந்த தடவை உன் பாக்கியம் கூட உன்னை காப்பாத்தாது. தோத்துருவ. உன்னோட லக்ஷ்மி பாக்கியம் இன்னைக்கு தோத்து போயிரும். சரி, இந்த கம்மல் எப்படி வந்துச்சு? சார் என்ன சார் நீங்க? நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த கம்மல் இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த வீட்டுக்கு வர கூட இல்ல. நான் இந்த கம்மலை போட்டிருந்தேன், ஆனா இதை நான் எப்பயோ கழட்டி வச்சிருந்தேன். முதல்லயே வச்சீங்களா இல்ல தொலைஞ்சதுக்கு அப்புறம் வச்சீங்களா? சார், உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் ஒண்ணுதான். நேத்து நைட் லக்ஷ்மி வீட்ல இல்ல, சோ அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தான். ஏன் வீட்ல இல்ல, அதுக்கான ஆதாரத்தை நான் தான் கொடுத்துட்டேனே. நேத்து நைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால லக்ஷ்மி அன்னைக்கு போன் பண்ணி நான் தான் அவங்கள அங்க வர சொல்லி கூப்பிட்டேன். விஷயம் கிளியர் ஆயிடுச்சுல. இப்போ நீங்களே யோசிங்க, ஒரு ஆள் எப்படி ரெண்டு இடத்துக்கு போக முடியும்? அண்ணி என் கூட இருந்தாங்க, சோ சேம் டைம்ல இங்க எப்படி வந்திருக்க முடியும்? சார் ப்ளீஸ், நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், விலங்க ரிமூவ் பண்ணுங்களேன். கழட்டி விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இப்படி பண்ணக்கூடாது. என் பொண்ணு நிலைமை என்ன ஆகும்? நான் உங்க பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ், என்னை என் வேலையை பார்க்க விடுறீங்களா? மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓப்ராய்,
நீங்க நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு அதிக நேரம்லாம் தர முடியாது. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கணும். இல்லனா எதையே ஆதாரமா வச்சு உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா என் பொண்ணு என்னன்னா அவ கிடைக்கலையே. மலிஷ்காவை நம்ம தொடர்ந்து தேடி பார்க்கலாம். அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா உண்மை தன்னால வெளியே வந்துட போகுது. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றேன்ல, லக்ஷ்மி தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கணும். இந்த விஷயத்தை உங்க பொண்ணு மலிஷ்கா சொன்னா அதுக்கப்புறம் லக்ஷ்மிய யாராலையும் காப்பாற்ற முடியாது. போலாம் வாங்க. வாங்க அண்ணி. நீலம், நீ பாக்குறல, ஆயுஷ் எப்ப பாரு இப்படிதான் பண்றான். ஆயுஷ நீ இப்படியே விட்டு வச்சேன்னா உன்னோட குடும்பமானம் தான் போயிடும். ஆயுஷ்க்கு கரிஷ்மா புரிய வைப்பா. கிரண், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருவேளை இந்த குற்றத்தை லக்ஷ்மி தான் பண்ணியிருந்தானா தண்டனையில இருந்து அவளால நிச்சயம் தப்பிக்க முடியாது. ஏன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் அவளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவ ஜெயிலுக்கு தான் போவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவ மலிஷ்காவை ஏதாவது ஹர்ட் பண்ணியோ இல்ல கொலை பண்ணிட்டா என்ன ஆகும்? என் அம்மாவை போய் பாரு. உன் அம்மாவையா? இங்க பாரு, நான் உனக்கு தான் வேலை பார்ப்பேன், உங்க அம்மாக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அங்க போ இங்க போகணும் மிரட்டாத, புரியுதா? டயர்ட் ஆயிட்டேன். நீ என்ன மறந்துட்டியா? நான் எப்ப வேணாலும் போலீஸ் கிட்ட மாட்டலாம், தெரியுமா? நம்ம ஊர் போலீஸ்க்கு வர வேலையே கிடையாது இல்லையா? உன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு உன்னையே தேடிட்டு இருப்பாங்க. முதல்ல இப்படியெல்லாம் உளறத நிறுத்து. எப்படி திருட்டுத்தனமா இங்க வந்தியோ அதே மாதிரி திருட்டுத்தனமா என் வீட்டுக்கு போ. என்னை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு பாவம் என் அம்மாவும் தவிக்கிறாங்க. அனாவசியமா ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்க. நீ போய் சொல்லிடு, என்னை யாரும் கிட்னாப் பண்ணல, என்ன நானே கிட்னாப் பண்ணிக்கிட்டேன்னு. ப்ளீஸ் போய் சொல்லிடு, இல்லன்னா அவங்க வேற ஏதாவது பண்ணிப்பாங்க. இதுக்காக அங்க போகணுமா என்ன? அவங்க கிட்ட ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? பணமும் வாங்கிட்டு வரணும் பல்வேந்தர். எனக்காக பணம் கொண்டு வா. அவசரத்துல வந்ததால நான் பணத்தை கொண்டு வர மறந்துட்டேன். அதனால நீ போயிட்டு பணம் கொண்டு வந்துரு. இங்க பலவீனம் புரிஞ்சிடுச்சு. நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு யோசிக்கிற. அண்ணி, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. என்ன ஆயுஷ்? இந்நேரம் நீங்க ஜெயில உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க ஏன் கூட இருந்தீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்காக நீங்க இவ்ளோ எல்லாம் தாங்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க? நான் எதையுமே தாங்கிக்கல. எனக்காக தானே பண்ணீங்க. உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் நான் பண்ணேன். ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நீ ரொம்ப வருத்தமா இருந்தால அதுக்காக மட்டும்தான் பண்ணேன். உன்னுடைய கில்ட், அந்த வருத்தத்துக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். உன்னுடைய நிலைமைய நான் பார்த்தேன் ஆயுஷ். நீ அந்த அடிப்பட்ட மனுஷனுக்காக எவ்வளவு கவலைப்பட்ட. ரிஷிக்காகவும் அப்பாவுக்காகவும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவும் தான். இது எல்லாத்துக்காக தானே நீ என்கிட்ட இருந்து ப்ராமிஸ் வாங்கின. நீ கேட்டா நான் கொடுத்து தானே ஆகணும். ஏன் அப்படி இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so மச்.